வணக்கம். ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வருகன்னு வரவேற்கிறேன். ஜூலை மாதம் 25 சனிக்கிழமை. வாங்க ஒரு 5 மாடு விற்பனை போடுறேன். மாடு இருக்கிற இடம் திண்டுக்கல் மாவட்டம், பழனி வட்டம், காவலப்பட்டி, புதூர். எனது ஃபோன் நம்பரு 90 80 39 45 22. ராதாகிருஷ்ணன் பாம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வேணும்னா பண்ணி பாருங்கள். அடுத்து ஃபஸ்ட்டு மாடு ரெண்டாம் கெடேரிங்க. மொட்டை மாடு கண்ணு கெடேரி கண்ணு கறவை. அவங்க சொன்ன கறவையெல்லாம் நான் சொல்லலை. இந்த 5 நாள் 9 லிட்டர் கம்மியாக சொல்லித்தர்றேன். மடி சேட்டை பாருங்கள். மாடு ஓரளவுக்கு பெருவெட்டுருக்குது. நான் பெருசுனாலும் பெருசுங்கிறேன், நடுத்தரம்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மாடு 45,000 விலை. கண்ணு கெடேரி கண்ணு. இதில் ஒரு விஷயம் என்னங்கன்னா, கண்ணுக்கு ஒரு 4 மாதம் இருக்குது. ஆனால் சொல்லி கொடுத்து என்ன சொன்னாங்கன்னா, கண்டிப்பாக 100% ஊசி போட்டிருக்குது அப்படின்னாங்க. சரின்னு வச்சு 100% செனை. ஒரு மாதம் 1.5 மாதம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு மாதம் 30 நாள் 35 நாள் உறுதியாக இருக்குதுங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஊசி போட்டுக்க வேண்டியதை. நான் உறுதியாக செனைக்கு தொழில் தள்ள. ஆனால் இந்த மாடு கண்ணோட தான் இருக்குது. ஆனால் 199% செனை உறுதியாக ஒரு மாதம் செனை ஊசி போட்டால் அப்படியே நின்றுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 40 நாள் செனை மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு 10-15 நாள் போய் நீங்கள் கை வச்சு செக் பண்ணி பார்த்தா கண்ணுக்குட்டி பால் விடாமல் அப்படி பெருக்கநாட கிடக்குதுங்க. கெடேரி கண்ணு மாடு சுழி சுத்தம்னு சொல்கிறது எதுக்கு? நாளைக்கு நீங்கள் விற்கிற அன்னைக்கு 1000 ரூபா கம்மியாக போகாமல் எச்சு காசு போகும். அதுக்காகத்தான் சொல்கிறது. இப்போ கண்ணு மேலெல்லாம் சாணி இருந்துன்னு கழுவி விட்டுனுங்க. அடுத்து ரெண்டாவது மாடு. ஃபஸ்ட்டு மாடோட விலை 45,000. கண்ணோட இருக்குது. செனை 190% இருக்குது. அது இளஞ்சனை இல்லைனாலும் ஊசி போட்டு பக்குவம் பண்ணிக்கங்க. அடுத்து ரெண்டாவது மாடு செனையெல்லாம் உறுதி இல்லை. இளஞ்சனையாக இருந்தாலும் உங்களோடத, இல்லைனாலும் உங்களோடத. 35,000 விலை. கறவை இந்த 3.5 உறுதியாக வரும். அதுக்கு மேலே பக்குவம் பண்ணிங்கன்னா கூட நெம்ப சில்லுன்னு சொல்ல முடியாது, நெம்ப பெருவெட்டுன்னு சொல்ல முடியாது. மாடு பணத்துக்கு தகுந்த மாடு இருக்குது. எல்லாமே அனுசரித்து தர்றேன். போட்ட விலைக்கு யாரும் வாங்குறதில்ல. அதுலேருந்து எவ்வளோ பண்ண முடியுமோ நான் பண்ணித்தர்றேன். அதுக்காக உடனே நீங்கள் 5,000 10,000 அப்படியெல்லாம் என்னால் எவ்வளோ முடியுதோ பண்ணித்தர்றேன். 2 மாடு ஒன்றா வாங்கியிருக்கிறோமா, கூட வர மாடு 2-3 மாடு காசு ஆயிடுச்சுன்னா 2 மாடு காசு ஆயிடுச்சுன்னா ஒரு மாடை விட்டு தருவோம். இதில் ஒன்றும் ஒளிமரவு அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. எனக்கு மாடு கொடுக்குறவங்க ஒரு குறைகளை சொல்லி தள்ளினாலுமே நான் சொல்லிடுவேன். நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். குணம் எல்லாம் சூப்பரான நயமெல்லாம் இருக்குதுங்க. செனை இந்த மூஞ்சி கருப்புக்கு பார்த்தா ஏதாவது இருந்தால் இளஞ்சனை செனைன்னு சொல்லியிருந்தா தான் நம்ம செக் பண்ணுவோம். அதுக்கு வாய்ப்பு இல்லை. செனை இருந்ததுன்னா உங்களோட இருக்கட்டே காம்பு குணம் பாரு, அருமையான குணம் என்னங்க. அதெல்லாம் மடி கறந்து ஒரு 4-5 மணி நேரம்ல ஆகுனாலும் உங்களுக்கு மடி பத்தாமல் தெரியுது. நான் வித்தாசினாலும் எழுதி போடுறேன். விக்கிலினாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக எடுத்து போடுறேன் பாருங்கள். 35,000 ரெண்டாவது மாடு. அடுத்து மூணாவது மாடு ஒரு 3 நீத்து இருக்கும். நீங்கள் 4 நீத்தும் கூட வச்சுக்கலாம். 34,000 தான் இது விலை. இப்போ வீடியோ பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா பாலெல்லாம் கறந்துட்டு தான் பேசுகிறா. அப்போ பால் பைப்பில் திரி விட்ட மாதிரி வரும். நல்லா இந்த போர் பைப்பில் அடித்த மாதிரி அடிக்குது. காம்பு தமுறு எல்லாம் சூப்பராக இருக்குது. நயா எல்லாம் 34,000 இதோட விலை. செனையெல்லாம் உறுதி அடையாது. 2 மாடு 3 மாடு கேட்குறாலும் கொண்டு போய் வேலை காலத்தில் பக்குவம் பண்ணி கறக்கணும். 1. 2வது இது விலையை சொல்லிவிட்டு கேட்டுக்குங்க. 2வது மாட்டு தீவனம் 1 மட்டும் கண்டிப்பாக ஒரு மூட்டை வேறு மாட்டு தீவனம் தின்னுட்டு இருந்து டக்குன்னு உங்கள் கடித்தொழில் இருக்கிற மாட்டுக்கு ஒரு மூட்டை வாங்கி 2 நேரம் போட்டு பாருங்கள். கறக்கிற வாலில் 2 லிட்டர் காணாமல் போயிடும். நீங்கள் அதிலிருந்து ஹெவியான மாட்டு தீவனமே போட்டாலும் அது உடம்புக்கு போய் அதோட இது செட்டாக வரைக்கும் கண்டிப்பாக ஒரு 6-7 நேரத்து பால் குறையும். இது நிறையா பேருக்கு தெரியதில்லை. இளங்கன்று 4 நாளத்து கன்று 5 நாளத்து கண்ணுக்கு தெரியாது. கை கறவைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக தெரியும். அப்போ அதை நம்ம என்ன பண்ணுவானு, மாடு தீவனம் 2வது பொங்கூட்டு இருக்கிற தீவனத்தை கொஞ்சம் சேர்த்தி போடணும். 1.5 கிலோ 2 கிலோ அனுசரித்து போட்டோம்னா அப்படியே அது உடம்பு பிடிக்கிட்டே பால் வரும். ஏன்னா நம்ம ஒரு தீவனத்தையவே போடும் நம்ம சொல்ல முடியாது. அப்படி தீவனம் மாறையில் கண்டிப்பாக சொல்கிறேன் பால் குறைஞ்சி விடும். உங்கள் மாட்டுக்கே வேணாலும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. கட்டித்துறையில் திறந்து கறக்கிற மாட்டுகளுக்கு நீங்கள் பாருங்கள், அப்படி தெரியும். கை கறவை கொண்டு பக்குவம் பண்ணிங்கன்னா நல்ல முறையாக கறக்கு.
இன்னும் 4 ஏத்துக்கு வச்சு கறக்கிற மாடுக்குது, ஒன்றும் தப்பில்லை. 34,000 கொடுங்க. 3வது மாடு தர்றே. அடுத்து 4வது மாடு பார்த்தீங்கன்னா டேம்பு நிறைஞ்சு டேம்பு மதகலை தண்ணி எடுத்து விட்ட மாதிரி பால் கறவை ஈத்து மாடுது. இதுவுமே இது ஒரு 3 நீத்து 4 நீத்து கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் பால் நல்லா இருக்குது. வக்கிப்புல் திங்கிறதால உங்களுக்கு போடுற பாருங்க வாய் நம்ப திங்கி காம்பு கேப்பு கறவைக்கு இந்த வேட காலத்துக்கு பஞ்சமில்லாமல் கறந்துக்கலாம். 37,000 இதோட விலை. செனை உறுதி கிடையாது. செனையாக இருந்ததுனால் உங்களோட செனை உறுதி கிடையாது. செனையாக இருந்ததுன்னா நீங்களே வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. என்கிட்ட சொல்லவும் கூட வேண்டியதில்லை செனைன்னு. நீ செனையாக இருந்தால் வச்சுக்க. செனை இல்லாட்டி கறக்கு மாடலும் 2-3 ஈத்துக்கு வச்சு கறக்கலாம். ஆனால் அதான் டேம்பில் மதகம் எடுத்து விட்ட மாதிரி பால் நல்ல முறையாக கறக்கு கொண்டு போய் தாராளமாக கறங்க. 37,000 மாடு ஓரளவுக்கு இருக்குது. பெருவெட்டு ரொம்ப சில்லு கிடையாது. நம்மள ஒரு பக்கம் வாங்கி நல்லா செலவு பண்ணி கொண்டாந்து சேர்த்து இங்கே எதாவது கொண்டாந்து டவக்கணும் முடிச்சு கொண்டாந்து டவக்கணும் வீடியோ போடுறது கிடையாதுங்க. எத்தனை பேத்துக்கு கப்பம் கட்டி எனக்கு எந்த குறையும் சொல்லினாலும் நான் ஒரு நாள் வச்சிருந்து பார்க்கையில் என்ன குறை இருக்குதோ அதை நான் சொல்லிடுவேன். நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். கொண்டு வாங்க நல்ல முறையாக கறக்கு. மாட்டு தீவனம் இதெல்லாம் சர்வசாதாரணமாக ஒரு 2 கிலோ 2.5 கிலோ போடுவாங்க நேரத்துக்கு. போட்டிங்கன்னா கறவை அது பாட்டுக்கு பொழிஞ்சு ஓடும். ஒவ்வொரு குடம்பாலும் கறக்கு மாடு. அப்படி பக்குவம் பண்ணி கறக்கணும். பச்சை வரக்கோளம் 2வது நம்ம 2 குடுதாளி தீவனம் காட்டி இடையில 2 தட்டு இருந்தால் போதும். இந்த மாடுகளுக்கெல்லாம் நல்லா கறக்கு. வைப்பு இருந்தாலும் தின்னு போட்டு கறக்கு. 5வது மாடு 55,000 விலை. மாடு நல்ல நெட்டு 2 நீத்து கெடேரி. இன்னும் நீங்கள் அதிகம் மேய்ச்சிங்கன்னா நீ மடி வைக்கிற ஓரம் ஒரு 50 நாளே அதிகம் 40 நாள் மடி வச்சிரு. மடி வச்சு விற்றுச்சிங்கன்னா 80லேருந்து 90 1 ஆள் போல் விற்கலாம். பேச்சு போல் விற்கலாம். 55,000 விலை. 50 நாள் எண்ணிக்கிங்க. 50 நாள் ஒரு நாள் தாண்டினாலும் பொறுப்பு நான். 40 நாளே கண்ணு போட்டாமல் போடு மடி வைக்கி. நீங்கள் வாங்கி வச்சு கறக்கிற ஆளுகளாக இருந்தால் மாட்டு தீவனம் போட வேண்டியதில்லை. பருத்தி வேதையை மட்டும் 2 வைங்க. இல்லை நாங்கள் ஒரு 10-30 கண்ணில் வாக்கணும்னு நினச்சிங்கன்னா பருத்தி வேதையும் வச்சுட்டு மாடு தீவனம் போட்டால் விற்கிற மாடுகள் சொரப்பிறக்கு நல்லா மட்டிக்கிருன்னு மாடு நெட்டு இருக்குது. இப்போ வீடியோவில் பார்க்க உங்களுக்கு எப்படி தெரியுதோ என்னமோ தெரியல. மாடு நெட்டு நல்லா அழகான மாடுங்க. சுழித்தப்புகளோ மற்ற யாருமே எந்த குறையும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு தான் நான் வாங்கியிருக்கிறேன். 8 மாதமோ 9 மாதமோ செனைக்கு வாங்கினாலும் நம்ம கடித்தோரை வந்து டாக்டர் வச்சு கை வைக்காமல் நான் செனைன்னு சொல்ல மாட்டேன். நம்ம வீடியோ பார்க்குற அளவுக்கு தெரியும். அதனால் நீங்கள் அதிகபட்சம் ஒரு 40 நாள் தான் மேய்க்க வேண்டியதே பருத்தி வேதை ஒரு மூட்டை மாடு தீவனம் இது 2 நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அது வேறு வேங்கலமாக நம்ம இருந்தால் அப்படி நல்லா பக்குவம் பண்ணி அருமையாக மாடு கறக்கு. நல்ல மாடு நெட்டு இருக்குது. நீட்டு போக்கு இருக்குது. கறங்க. என்னோடய ஃபோன் நம்பரு 90 80 39 45 22. எல்லாமே இந்த மாடுகள்லாம் கம்மியாக இருக்கிறனால பார்த்தீங்களா நிறையா பேர் கேட்குறது பெரிய மாடுகள்லாம் கம்மியாக இருக்குமா? பெரிய மாடு கம்மியாக இருக்காது. எல்லா பக்கமும்